ஹாய் ஆல். பெங்களூர்ல இன்னைக்கு நான் தமிழ்நாடு ஸ்டைல்ல ஒரு மீல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்பதான் மாதம்பட்டி ரங்கராஜோட கிளவுட் கிச்சன் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. சரி, ஸ்விக்கில அந்த கிளவுட் கிச்சன்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு இருக்கேன். நான் என்ன ஆர்டர் பண்ணேன், அந்த ஃபுட் எப்படி இருந்ததுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் மாதம்பட்டி அப்படின்னு இங்க சர்ச் பண்றேன். வீட்டு சாப்பாடு மை மாதம்பட்டிங்கிறது வெஜிடேரியன். நைட் லயன் மை மாதம்பட்டி ரங்கராஜன் காட்டுறது நான் வெஜிடேரியன். நான் இப்போ வெஜிடேரியன் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போறேன். இதுல நான் இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ண போறேங்கிறத காட்டுறேன். உள்ள போயிட்டு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இது எல்லாமே வெஜ்ஜு. லெமன் ரைஸ், பிளெயின் தோசை, இடியாப்பம், அப்புறம் சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், கர்டு, கொத்து பரோட்டா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு புளியோதரை ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு புளியோதரை ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்குது கூட நமக்கு மெதுவடை, பருப்பு வடை இதெல்லாம் வேணுமா, எதுவும் பட்டர் மில்க் இதெல்லாம் வேணுமான்னு கேக்குது. நான் அதை எதுவும் ஆட் பண்ணல. ஒரு புளியோதரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கூட என்ன ஆட் பண்ணலாம், நான் ஒரு சாம்பார் சக்கரை பொங்கல் இருக்கு, ஒரு சக்கரை பொங்கல் ஆட் பண்றேன். ஒரு ஸ்வீட் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சக்கரை பொங்கல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் ரைஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இதுல சர்ச் பண்ணி பாத்துக்கிறேன். நானு வர மாட்டேங்குது, சர்ச் பண்ண வரல. நம்ம தேடியே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்து வச்சிருந்தேன். இதோ இங்க இருக்கு, சாம்பார் ரைஸ் வித் உருளை ரோஸ்ட். இது மூணும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது எவ்வளோ ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கு 703 பில் வந்திருக்கு. இதுல எது கூப்பன் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இதுல ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க, இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு 573 ஆகுது. 573 ஒரு லஞ்சுக்கு 2 பேருக்கு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை நான் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. வீட்டு சாப்பாடு பை மாதம்பட்டி ரங்கராஜ்னு போட்டிருக்கு. இப்படிதான் வந்திருக்கு. கொஞ்சம் ஏதோ ஸ்பில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த மாதிரிதான் இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுட்டேன். பாத்தீங்கன்னா சாம்பார் ரைஸ், இது உருளை ரோஸ்ட், இது புளியோதரை, இது ஸ்வீட் பொங்கல். ஃபர்ஸ்ட் நம்ம பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கவே நல்லா இருக்கு. இது டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் பொங்கல், நல்ல டேஸ்டா இருக்கு. நல்ல கோவில்ல சாப்பிடுற மாதிரி ஒரு நல்ல பொங்கல். ஸ்வீட் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து புளியோதரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. புளியோதரையும் கோயில்ல கொடுக்குற மாதிரிதான் இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஹோம்மேட் ஸ்டைல்ல நல்ல டேஸ்டாவே இருக்கு. அதாவது கடையில வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல, வீட்டுல செஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்டோட தான் இருக்கு. சில டைம் கடையில இந்த மசாலா எல்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப என்னோட ஃபேவரைட் சாம்பார் ரைஸ் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன், சாம்பார் ரைஸோட வச்சுக்கிறேன். அப்படியே நெய் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு பார்க்க. இதுவும் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு. பொட்டேட்டோ மட்டும் லைட்டா காரமா இருக்கிற மாதிரி இருக்கு. சாம்பார் ரைஸ் சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு பருப்பு சாதம் மாதிரி இருக்கு. இது நல்லா காரசாரமா காரம் பிடிக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த உருளை ரோஸ்ட் ரொம்ப நல்லா பிடிக்கும். நல்லா காஞ்ச மிளகாவெல்லாம் போட்டு நல்ல சூப்பரான ஒரு ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு லைட்டா கொஞ்சம் காரம் தெரியற மாதிரி இருக்கு. மற்றபடி இது மூணுமே நல்ல சூப்பரான ஒரு ஹோம்மேட் டிஷ்ன்னு தான் சொல்லுவேன். நல்லா டேஸ்டா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சிம்பிளா வீட்டுல செய்யற மாதிரி ஒரு ஃபுட்டு அவசரத்துக்கு செய்ய முடியல, நம்ம ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம்லாம் வாங்கி சாப்பிடணும்னா உண்மையிலே இந்த கிளவுட் கிச்சனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நான்வெஜ்ஜையும் ஒரு நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் ரிவ்யூ சொல்றேன், அதையும் பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நைட் லைன்ல இருந்து நான் வெஜிடேரியன் வாங்கியிருக்கேன். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணியும்
கோழி வடை சட்டி சோறும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து சிக்கன் 65 பிரியாணி, மேல 65 பீசஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பார்க்க இப்படிதான் இருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. 65 நல்லா இருக்கு. திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ஸ்டைல்ல இருக்கு. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா ஸ்பைசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கான இந்த பிரியாணி அவ்வளவா பிடிக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா கோழி வடை சட்டி சோறு, அதாவது அந்த சட்டி சோறு நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம்ல, அதுதான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சுதான் நான் வாங்கியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பீசஸும் போட்டிருக்காங்க. இது சூப்பரா இருக்கு. இது நல்லா அந்த சட்டி சோறு பெரட்டி எடுத்தது வந்து நல்லா தெரியுது. காரமா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. இந்த கோழி வடை சட்டி சோறு நல்லா இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த கோழி வடை சட்டி சோறு சூப்பரா இருக்கு. ஆனா ரெண்டுமே காரமா இருக்கு. ரொம்ப காரம் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. காரமா இருக்கு ரெண்டுமே. நல்லா நான் வெஜிடேரியன் ஸ்பைசியா சாப்பிடணும், காரமா சாப்பிடணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜ் நல்லா இருந்துச்சா நான்வெஜ் நல்லா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா வெஜ் தான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வெஜ் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஆனா நான்வெஜ் நான் இன்னொரு டைம் வாங்குவேனான்னு கேட்டீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப காரமா இருக்கு. ஒரு ஹோம் மேடா சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அதனால கண்டிப்பா வெஜிடேரியன் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.